ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன குக் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து தேங்காய் பாறை மீன். இது வாங்கியிருந்தேன். ஸோ அதை நல்லா உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் லைட்டாக போட்டு லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணி மசாலா தடவி வச்சுட்டேன். இப்போ மீன் குழம்புக்கு நம்ம என்ன தேவைன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொஞ்சம் துருவின தேங்காய், அதுக்கப்புறம் கொடம்புளி. நான் கொடம்புளி போட்டு கேரளா ஸ்டைலில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த இன்க்ரீடியன்ட் நமக்கு தேவை. ஸோ இதை எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அரைக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கேரளா ஃபிஷ் கறி செய்ய கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி செய்ய கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுடுறேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி வணக்கினாலே நமக்கு குழம்பு நல்லாயிருக்கும். மிக்ஸி பத்தலை, ஸோ நான் மிக்ஸி ஜாரை மாற்றிக்கிறேன். அதனால் வெங்காயம், தக்காளி இதில் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேங்காவையும் இதில் ஆட் பண்ணணும். தேங்காய் ஒரு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் மீன் குழம்பு வைக்கிறேன், அதனால ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இதோ அரைச்சாச்சு பேஸ்ட் மாதிரி. இப்போ கடன் 4 அடுப்புலையும் வச்சு சமைக்க போகிறோம். ஒன்றுத்தில் ரைஸ் வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு இந்த கொடம்புளியை நல்லா கழுவிட்டு இதில் போட்டுடுறேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புல ஊற்றலாம். அப்போனா ஈஸியாக சாறு இறங்கிறதுக்கு இதாக இருக்கும். ஏன்னா குழம்புலேயே நம்ம இதை போட்டோன்னா சாறு இறங்குறது ரொம்ப லேட் ஆகும். அதனால் லைட்டாக இப்படி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புல ஊற்றினோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஒரு மண் பானை வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த சைடு ஒரு தவா வச்சு நம்ம ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த தேங்காய் பாறை மீனை நான் தேங்காய் எண்ணெயில் வறுக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் வறுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சிலர் நினைப்பீங்க திகட்டுமா அப்படின்னு. கண்டிப்பாக திகட்டாது. தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு திகட்டுறதுனால அப்படி நினைப்பாங்க. ஆனால் குக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் அந்த திகட்டலும் கண்டிப்பாக வராது. ஸோ தேங்காய் எண்ணெயில் நான் இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த கொடம்புளி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். நம்ம மீன் குழம்புல கடுகு போட மாட்டோம், ஆனால் இதுக்கு கொஞ்சம் போடுவோம். அப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், சைடில் நல்லா கொடம்புளி வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சியும் அதுக்கப்புறம் பூண்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே அதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் வணக்கும் போதே பயங்கர வாசமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போவே பசிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா இதை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்க தேவையில்ல, ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ அரிசி ஊறிடுச்சு. ஒரு பக்கம் ரைஸும் வச்சுட்டேன். நான் எப்போவுமே குக்கர் ரைஸ் தான் செய்வேன், எனக்கு வடிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் வந்து மட்டா ரைஸ் செய்யும் போது மட்டும் நான் வடிப்பேன். ஏன்னா அது எனக்கு குக்கரில் வைக்க தெரியாது. ஏன்னா அது ரொம்ப நேரம் வேகும். அதனால் வந்து அதை மட்டும் நான் வடிப்பேன். இதெல்லாம் வந்து நான் குக்கரில் வச்சுருவேன். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த அரைச்சோம் பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, தேங்காய் அதெல்லாம், அந்த பேஸ்ட்டை இதில் நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை எண்ணெயிலேயே நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கிடுங்க. ஏன்னா இது பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நம்ம வணக்க வேண்டியது இருக்கும்.
ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாத்தையும் வதக்கி செய்கிறதுக்கு இப்படி ஒரேடியாக அரைச்சி செய்யும் போது சூப்பராக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்ல கிரேவியாக நமக்கு கிடைக்கும். வதக்கி செய்கிறத விட இது நல்ல ஒரு திக் கிரேவியாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி செய்கிறது. ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுக்கலாமா? ஆஹா, நல்ல கலருங்க, சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே ஃபிஷ் மசாலா தடவும் போது கொஞ்சோண்டு சோம்புத்தூள் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷை திருப்பி போட்டாச்சு. அப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஃபிஷ்ஷு வரங்க, இல்லைனா வந்து அது தீஞ்சிரும். இப்போ வந்து நம்ம மசாலா அதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. குடம்புளியும் ஒரு சைடு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து இதில் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் காஞ்ச மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து அரைப்போம் இல்லையா, குழம்பு மிளகாத்தூள், அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மசாலாவை கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலேயே வறுக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மணம் வரும் பாருங்கள். இப்போவே நல்லா திக்காயிடுச்சு, நல்ல கிரேவியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இந்த குடம்புளி இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்ற வேண்டியது தாங்க. நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே விட்றாதீங்க, ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த குடம்புளி கொதிக்க வச்சாலே அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதித்து வரணும். ஐயோ, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மிக்சியில் இருக்கிறதையும் பாக்கி எல்லாத்தையும் கழுவி அதில் ஊற்றிட்டோன்னா, நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. குடம்புளியும் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கேற்ற சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சுக்கிறேன். இப்போ நல்லா தளன்னு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மீனோட தலை, அதாவது தேங்காய் பாறை மீனோட தலையெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் குழம்புக்காக. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு குட்டி மீன் சங்கரா மீனும் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நிஜமாக சொல்கிறேங்க, குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.